அவர் வேற என்ன திமுகவை தாக்குறாரோ இல்ல அதிமுகவை தாக்குறாரோ இல்ல பிஜேபியை தாக்குறாரோ அதெல்லாம் வேற, அது அரசியல். ஆனா நீங்க வந்து கட்டுக்கோப்பா ஒழுங்கா வந்துட்டு ஒழுங்கா போகணும்டா. உங்களை நம்பி குடும்பம் இருக்கும், வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க, நீங்க எல்லாம் திரும்பி வர்றதுக்கு. நீ இந்த மாதிரி வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம் எல்லாம் பண்ணீங்கன்னா நாளைக்கு வந்து இதை பாக்குறவங்க நமக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறோம், ஓட்டு போடுறோம். எனக்கு வந்து கொஞ்சம் டபுள் மைண்டடா இருக்கு, இவருக்கு ஓட்டு போடலாமா வேணாமா, அந்த மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இதுக்கு இருக்கிற கூட்டமே தேவையில்ல, அந்த மாதிரி ஒரு இது வந்துடும் நமக்கு. சோ இதுதான் என்னுடைய பேசிக். இது அதை வந்து கட்டுப்படுத்தணும். ரெண்டாவது இதை பத்தியும் இவர் அதிகமா பேசணும். இவர் வந்து கூட்டத்துல வந்து ரோட்ல வந்து பேசணும்னு கிடையாது. இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருச்சு சார். வீட்டுல பெட்ரூம்ல இருந்து கூட இவர் பேசலாம். அது வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும். ஏன்னா அவன் கையில போன் இருக்கு. புரியுது. என்ன ஒரு லைவா போட்டு, ஒரு எந்த ஆப்லயாவது லைவா போட்டு இவர் பேசினார்னா அவன் வீட்டுல இருந்தே பார்க்கலாம். இவர் ரோட்டுக்கு வந்துதான் இவருடைய கெத்த காட்டணும் அவசியம் கிடையாது. ஏன்னா அவருக்கு இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல இவருக்கு தான் அதிக அளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஒன்னு ரஜினிகாந்த், இன்னொன்னு இவருக்கு தான் அதிக அளவுல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இன்னைக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து இந்த ரோட்டுக்கெல்லாம் வந்து இந்த திமுக வந்து தடை செய்யதான் செய்யும். எண்ட் ஆஃப் த டே திமுகவுடைய உதயநிதியை தான் அவங்க வந்து சிஎம்மா பார்க்க நினைப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர் வர்றது ஒரு முள்ளு மாதிரிதான் வருடும் அவங்கள. அதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். ரெண்டாவது அது ஆளுங்கட்சிக்கு உள்ள கெத்தெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்களும் தடை செய்யப்போ அதுதான் அரசியல். நீங்க வாங்க சார், நீங்க வந்து உட்காருங்க, நீங்க தான் அடுத்த முதல்வர் சொல்லுவாங்களா? திமுக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே கடைசியில பாத்தீங்கன்னா அட்டித்தடியில தான் போய் நிற்கும் அரசியலுங்கிறது. அப்படித்தான் இன்னைக்கு நேத்தா பாக்குறோம், எத்தனையோ வருஷங்களா பார்த்த அரசியல் தான் அப்படிதான் இருக்கும் அரசியல் களம்ங்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இவர் இன்னும் கொஞ்சம் சுதாரிப்புடன் இந்த மாதிரி விஷயங்களை, இந்த பண்படுத்தும் விஷயங்களை முதல்ல பண்ணணும். இது வந்து டெய்லி வீட்டுல இருந்து அரை மணி நேரம் ஒதுக்கி பேசலாம்ல சார். இவர் என்ன பெரிய விஷயம்? இவர் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரோட்டுக்கு வருவாரு, வந்துட்டு பேசுவாரு. அதுக்காக மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க, ஓடியும். இதெல்லாம் சினிமா லான்ச் கிடையாது. பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினிகாந்த் எடுத்துக்கங்க. அவர் அட்வர்டைஸ்மெண்ட் நடிக்க மாட்டாரு, எந்த ஒரு டிவிலையும் மூஞ்சியே காட்ட மாட்டாரு. ஒரு படத்துக்கும் அடுத்த படத்துக்கும் நடுவில் அவர் பாக்குறதே அறியுது. ஏதாவது ஒரு புத்தக வெளியீட்டு விழால வேணா பேசிட்டு போவாரே தவிர அவரை நீங்க நேரில் அந்த கிரேவிங் இருக்கும் மக்களுக்கு. அடுத்து எப்போ வருவார்? தியேட்டர்ல பார்க்கணும். அதுவும் 74 வயசு வேற ஆகி போச்சு, எப்படி பாக்குறது? அவர் அடுத்த வாட்டி அடுத்த படம் நடிப்பாரா? அந்த மாதிரி ஆதங்கள்லாம் இருக்கும் மக்களுக்கு. ஆனா இவருக்கு அப்படி இல்லையே. இவர் வந்து அரசியல் வர்றேன்ட்டார், முடிச்சுட்டார். ஜனநாயகன் படத்தோட நான் ஃபுல்லா அரசியலுக்கு வர்றேன்ட்டார். ஸோ இனிமேலாவது டெய்லி இவர் காலைல ஒரு அரை மணி நேரம் இவர் வீட்டுல பெட்ரூம்ல உட்காந்துக்கிட்டு என் மக்களுக்கு, என் ரசிகர்களுக்கு, என் தொண்டர்களுக்கான செய்தி அப்படின்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் பேசினாலே போதும். அவங்க எல்லாம் கொஞ்சம் பக்குவப்படுத்திடலாம்.